ஹலோ அண்ட் வெல்கம் மக்களே. வெல்கம் டு டெக் கேமர் ஃபியூஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் 22 ஆகஸ்ட் 2024 புது அப்டேட் வந்திருக்கு. எதை பற்றினா, இந்த 4 விஷயங்கள் பற்றி நமக்கு அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த 4 விஷயம் இந்த மாதிரி யூடியூப் டைம் ஸ்டாம்பில் நான் போடுறேன், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எதை பற்றி, சில பேருக்கு பிளாகர் ஐடிஸ் பற்றி பார்க்கணுன்னு இருக்கும், சில பேருக்கு வீடியோவை பற்றி பார்க்கணுன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் டைம் ஸ்டாம்ப் பண்ணிடுறேன். உங்களுக்கு இப்படி அந்த யூடியூப்ல போய் வீடியோவில் எப்படி கீழே ரெட் கலர் நவுத்துனா தெரியும், மேலே டைட்டில் காமிக்கும். ஸோ எந்த டைட்டில் வேணுமோ அந்த வீடியோவில் நீங்கள் செலக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அண்ட் கண்டென்ட் ரைட்டர். ஸோ லாஸ்ட் ஆடியோவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மொத்தம் 12,000 மெம்பர்ஸ் கிட்ட, அதாவது 10,000 வேகன்சிஸ்க்கு 12,000 மெம்பர்ஸ் கிட்ட போட்டிருக்காங்க, அதாவது அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தார், ஓகேங்களா? யாரு? நம்ம சங்கர் சார் சொல்லியிருந்தார். ஸோ இந்த டைம் என்ன ஆச்சுன்னா, எல்லாருக்கும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும், டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராக இருக்கட்டும், யார் யார் அப்ளை பண்ணீங்களோ எல்லாருக்கும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்கள் டேஷ்போர்டில் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னோட டேஷ்போர்ட், நீங்கள் அப்ளை பண்ணீங்களா அங்கேயே போய் செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதான். ஸோ இங்கே பாருங்கள், ஸ்டேட்டஸ் கீழே பெண்டிங், இந்த இடத்துல அப்ரூவ்னு இருக்குது. அதே மாதிரி உங்கள் டேஷ்போர்டில் சேல்ஸ் டீம், ப்ரொமோஷன் டீமாக மேலே இருக்கும். கீழே நீங்கள் என்ன பிளான் சூஸ் பண்ணீங்களோ அது இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம், மைக்ரோ டாஸ்க் ஒருத்தருக்கு இங்கே வரலன்னு பயப்பட வேணாம். ஏன்னா மைக்ரோ டாஸ்க் ஒருத்தருக்கு நான் சொல்கிறேன், வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு வேணும்னா அதுக்கு அப்படியே ஸ்கிப் ஆகிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஏன் எல்லாரையும் செலக்ட் பண்ணிட்டாங்க? 10,000 வேகன்சி தானே ப்ரோ, ஏன் இப்போ எல்லாரையும் செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கிட்டத்தட்ட அவர் சொல்லியிருக்கார் ஒரு சேட்டில், நான் காமிக்க முடியுமான்னு தெரில. அது நான் ப்ரூஃப் நான் பர்மிஷன் கேட்டு நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போஸ்ட் பண்ணிடுறேன் இதே சேனலில். ஸோ என்னன்னா, 1700 பேர், அதாவது 1700 மெம்பர்ஸ் ட்ரையல்ஸ் பார்த்துருக்காங்க. எப்படின்னா, அப்ளை பண்ணிட்டு ஏதோ ஒரு லிங்க் எடுத்து போட்டு டெஸ்ட்டு, செக்கிங்கு அந்த மாரி ட்ரையல்ஸ் பார்த்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன பனிஷ்மெண்ட்டா இது பனிஷ்மெண்ட்னு சொல்றத விட, அவங்களோட தப்ப உணர்ற மாரி இது பண்ணியிருக்காரு. அதனால தான், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எல்லாரோடதும் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா, அவங்களால வேற டாஸ்க் பண்ண முடியாது. அந்த இடத்துல இப்போ டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்னா, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் செலக்ட் பண்ணவங்க, அத அந்த ஒர்க் பண்ணா தான் அவங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஸோ வேற டாஸ்க், அதாவது மைக்ரோ டாஸ்க் போக முடியாது, ஓகேங்களா? ஸோ உங்களோட தப்ப உணர வைக்க தான் இந்த மாரி பண்ணியிருக்காரு, ஓகேங்களா? ஸோ இதுலயும் ஒரு சான்ஸ் குடுத்துருக்காரு. என்னன்னா, அதாவது 23 இல்லன்னா 24, அதாவது ஃப்ரைடே, சாட்டர்டே, மோஸ்ட்டா ஃப்ரைடே வரும்னு சொல்லியிருக்காரு, ஓகேங்களா? ஸோ சாட்டர்டேக்குள்ள எதிர்பார்க்கலாம். ஃப்ரைடே, சாட்டர்டே எப்படி எனக்கு நான் தெரியாம இது ஃபில் பண்ணிட்டேன், இல்லன்னா மைக்ரோ டாஸ்க் போகணும், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், டிஜிட்டல் கன்டென்ட் ரைட்டர்லேருந்து நான் போகணும்னா, அது எப்படின்னு இந்த 2 டேஸில், அதாவது 23 ஆகஸ்ட் இல்லைன்னா 24 ஆகஸ்ட் கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது என்னன்னு வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். ஸோ ஓகேங்களா, இவ்வளோ தான் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், கண்டென்ட் ரைட்டர். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, சீரியஸாக இருங்க. ஏன்னா நம்ம பண்ணுற ஒவ்வொரு தப்புனால தான் அது டிலே ஆகிட்டே இருக்கு ஒர்க், ஓகேங்களா? ஸோ இது டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், கண்டென்ட் ரைட்டர். நெக்ஸ்ட் வீடியோ செலெக்ஷன். வீடியோ செலெக்ஷனுக்கு ஆல்ரெடி என்ன ஆடியோவில் சொல்லியிருக்காங்கன்னா, 500 வேகன்சிக்கு 6000 பேர்கிட்ட அப்ளை பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க, அதாவது இமெயில் அனுப்பியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ செலெக்ஷன் கிட்டத்தட்ட ப்ராசஸ்லாம் முடிஞ்சு ரிசல்ட் வர நிலமையில தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காருன்னா, டியூஸ்டே ஆர் மண்டே, அதாவது வர மண்டே ஆர் டியூஸ்டே, மோஸ்ட்டாக வெனஸ்டேவே வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ வெனஸ்டேக்குள்ளே உங்களுக்கு ஹோல் ரிசல்ட்டே வந்துடும், யார் யார் வீடியோ செலக்ட் ஆகிருக்காங்கன்னு வந்துடும். அது எப்படி வரும், என்ன பண்ணணும், இல்லை டேஷ்போர்டில் இது வந்த மாதிரியே வருமானு அப்புறம் தான் தெரியும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு விட்ரால். விட்ரால் ரிக்வெஸ்ட் ஆல்ரெடி கொடுத்தவங்களுக்கு நீங்கள் போய் மறுபடியும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இருங்க, நான் விட்ரால் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தோன்னா, இங்கே கேன்சல் ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த கேன்சல் ஆப்ஷன் யார் யாருக்கு தேவையோ, அதாவது எனக்கு பேங்க் அக்கௌண்ட் தப்பாக இருக்குது, நான் மாற்றணும், பேங்க் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது கரெக்ஷன் இருக்குன்னா அது கேன்சல் கொடுத்துட்டு, அந்த கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப விட்ரால் ரிக்வெஸ்ட் கொடுக்க மறந்துடாதீங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கு இன்னும் ஒரு 2 டேஸ் டைம் தந்திருக்காரு. 2 டேஸ் வரைக்கும் டைம், மாற்றி கேன்சல் பண்ணி மாற்றுறதுக்கு 2 டேஸ் வரைக்கும் டைம். 2 டேஸ்க்கு அப்புறம் விட்ரால் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும், ஓகேங்களா? இதுக்கு டைம்
ஸோ இதுக்கு டைம் வந்து 2 டேஸ் ஓகேங்களா? இந்த 2 டேஸ்க்குள்ள கேன்சல் பண்ணிட்டு நீங்க வந்து பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆயிடும் ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சஸ்பெண்ட் ஆர் பிளாக்டு ஐடிஸ்க்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க வந்து மெயில் பண்ணிட்டீங்க ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ப்ராசஸ் வந்து ஸ்லோ தான் ஆகும் ஓகேங்களா? ஏன்னா நம்ம பண்ண தப்பு தான். நம்ம உணர்ந்து கொண்டு தான் ஆகணும் ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஸ்லோ தான் ஆகும். ஆனா என்ன ஒரு பாசிட்டிவான பாயிண்ட்டா சொல்லியிருக்காருன்னா, நீங்க சஸ்பெண்ட் ஆர் பிளாக்டு வந்து ரெக்கவர் பண்ணதுக்கப்புறம், அதாவது அன்பிளாக் பண்ணதுக்கப்புறம், ஆர் அன்சஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம், உங்களுக்கு எந்த டாஸ்க் வேணுமோ, அதாவது டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் வேணுமா, இல்ல கன்டென்ட் ரைட்டர் வேணுமா, இல்ல மைக்ரோ டாஸ்க் வேணுமான்னு நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இன்னும் இது கன்ஃபார்ம் ஆகல. ஸோ மேபி அவர் சொன்னது வச்சு பார்த்தா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் ஆர் டிஜிட்டல் கன்டென்ட் ரைட்டரா பிளாக் ஐடிஸ் கூட ஆர் சஸ்பெண்டட் ஐடிஸ் கூட ஒர்க் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க 4 விஷயம் முடிஞ்சது. டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், கன்டென்ட் ரைட்டர் அந்த பிரச்சனை பண்ணதுக்காக தான். அதாவது 1700 பேர்கிட்ட வந்து தப்பா ட்ரையல்ஸ் பார்த்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டா வந்து 5த் ஒன் நான் என்ன சொல்லணும்னு பார்த்தேன்னா, 5த் ஒன் வந்து மைக்ரோ டாஸ்க் ஓகேங்களா? மைக்ரோ டாஸ்க் நாட் இன் டேஷ்போர்ட். டேஷ் மைக்ரோ டாஸ்க் டேஷ்போர்ட்ல இல்ல. ஓகேங்களா? ஸோ அத வந்து அ நீங்க வந்து நெனச்சு எதுவும் பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? ஸோ ஏன் அது இல்லன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ 2 டேஸ் டைம் குடுத்துருக்காங்க ஓகேங்களா? 2 டூ 4 டேஸ் ஓகேங்களா? ஸோ நாளைக்கு சொல்லுவாரு. 2 டூ 4 டேஸ் வந்து டைம் குடுப்பாரு. ஓகேங்களா? எதுக்குன்னா, இந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸரும், கன்டென்ட் ரைட்டர் வேணும்னு சில பேர் ட்ரையல்ஸ் பார்த்துருக்காங்கல்ல. ஸோ அவங்கள வந்து கரெக்ஷன் பண்றதுக்கு ஒரு 2 டூ 4 டேஸ் வந்து குடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அத பத்தி டீட்டெயில் எப்படி பண்றது? ஏதாவது ஃபார்ம் ஃபில் பண்ணணுமா? இல்ல மெயில் அனுப்பணுமான்னு நாளைக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அவங்களோடதும் ஃபில்டர் பண்ட்டு, இப்போ சில பேர் வந்து நான் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் போறேன்னு சொல்லிட்டு, அதுல சில பேர் மாறுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கும் இந்த இடத்துல வந்து டேஷ்போர்ட்ல மைக்ரோ டாஸ்கர் ஒருத்தர் இன்னும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க எனக்கு டேஷ்போர்ட்ல எதுவுமே காமிக்கலையே ப்ரோ. மைக்ரோ டாஸ்க் ஒர்க்குன்னு காமிக்கலையேன்னு நீங்க பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? உங்களோட இங்க பண்ண தப்பு கரெக்ஷன் ஆனதுக்கப்புறம் ஃபில்டர் ஆனது ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் அவங்களோட பேரும் மைக்ரோ டாஸ்க்ல வந்துரும். உங்களோட பேர் மொத்தமா ஒரு லிஸ்ட் எடுத்து யார் யார் மைக்ரோ டாஸ்க் எடுத்து அதுக்கப்புறம் அவங்க ப்ராசஸ் பண்ணிட்டு டேஷ்போர்ட்ல வந்து என்ட்ரி பண்ணிருவாங்க. இவங்கலாம் மைக்ரோ டாஸ்க்ன்னு உங்க சேல்ஸ் டீமோ, ப்ரமோஷன் டீமோ அதுக்கு கீழ வந்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர்ன்னு வந்துரும். ஸோ மைக்ரோ டாஸ்க் வரலன்னு பயப்பட வேண்டாம். ஸோ அவ்வளோதாங்க வீடியோ. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் தரேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன் இல்ல எஸ்பிஓ தவிர்த்து வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. லைக் அக்கவுண்ட் கிரியேட் பண்றது, அக்கவுண்ட் டெலீட் பண்றது அந்த மாரிலாம் கேளுங்க. என்ன டவுட்ஸ் இருக்கோ நான் வந்து பிரைவேட்டாவே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன். மெசேஜ் பண்ணி ஹெல்ப் பண்றேன். ஸோ தேங்க் யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.